Dear 12th standard students, in applications of integration, example 9.54, find the area of the region bounded between the parabolas y square is equal to 4x and x square is equal to 4y. First, I am going to draw my x-axis and y-axis. This is my x-axis and this is my y-axis. Y square is equal to 4x. இங்கே x இருக்குதா உங்களுக்கு? அப்போ இந்த diagram is about x-axis. xல முடிஞ்சதுன்னா the diagram is about x-axis. பாசிட்டிவாக இருந்ததுன்னா x-axisல rightward directionல இருக்கும். இங்கே நெகட்டிவ் சிம்பிள் வந்தால் left direction போயிடும். அப்போ this is positive. அப்போ this is my parabola. இந்த பேரபோலாவோட ஃபார்முலா தான் y square is equal to 4x. y square is equal to 4x. அதே மாதிரி இந்த பேரபோலா yல முடிஞ்சிருக்குது. இப்போ yல முடிஞ்சிருக்கிறதுனால பேரபோலா அபவுட் y ஆக்சிஸ் தான் இருக்கும். ஒன்று அப்பில் இருக்கும் இல்லை டவுனில் இருக்கும். இது பாசிட்டிவாக இருக்கிறதுனால அப்பில் தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ திஸ் இஸ் மை பேரபோலா அப்போர்ட் டைரக்ஷனில் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4y. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா பிட்வீன் த பேரபோலாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஏரியா தான் கேட்டிருக்காங்க. we have to find this area, right? This is my curve number 1. This is my curve number 2. அப்போ curve number 1க்கும் curve number 2க்கும் நடுவில் இருக்கிற ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வேணும். அதாவது இந்த எக்ஸோட வேல்யூ வேணும். இந்த எக்ஸோட வேல்யூ வேணும். இது ஆரிஜின் வழியாக தான் பாஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டுன்னும் போது ஆரிஜின் வழியாக தான் இந்த பேரபோலாஸ் பாஸ் ஆகும். அப்போ டு ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண போகிறேன். இப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x என்ற பேரபோலாவையும் அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4y என்ற பேரபோலாவையும் நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டா நம்ம ஈஸியாக யாரை கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா இன்டெகிரேஷன் முடிஞ்சிடும். அப்போ ஏரியாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஹவு டு சால்வ் திஸ்? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயரிங் ஆன் both sides. Equation number 2 squaring on both sides பண்ணுறேன். அப்போ இது x power 4 ஆகிடும். இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16y ஸ்கொயர் ஆகிடும். y ஸ்கொயரோட ஆன்சர் ரெடிமேடாக இருக்குது. அப்போது சப்ஸ்டிடியூட் y ஸ்கொயர் இன் ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம ஸ்கொயரிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த ஈக்குவேஷனில் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறேன். அப்போ சப்ஸ்டிடியூட் 1 எடுத்துன்னு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ y ஸ்கொயர் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு பதில் 4x வந்துடும் இந்த இடத்துல. அப்போ x power 4 is equal to 16 y ஸ்கொயர் போயிட போது y ஸ்கொயருக்கு பதில் y ஸ்கொயரோட ஆன்சர் இருக்குது பாருங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 1ல். அதான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டிடியூட் 1 ரிசல்ட் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிட்டா x power 4 is equal to 64x. இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். x power 4 minus 64x is equal to 0. xஐ காமனாக எடுத்துட்டா x cube minus 64 is equal to 0. அப்போ x is equal to 0 or x cube minus 64 equal to 0. x cube is equal to 64. இப்போ x cube is equal to 4 cube. இப்போ x is equal to 4. அப்போது எக்ஸோட வேல்யூ 0 ஆல்ரெடி நமக்கு தெரியும். இன்னொரு வேல்யூ x is equal to 4, ரைட்? இப்போ லிமிட்ஸ் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா இந்த பிட்வீன் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு கர்வ்லேருந்து நீங்கள் செகண்ட் கர்வை மைனஸ் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு கர்வோடைய y1லேருந்து செகண்ட் கர்வோடைய y2வை மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஏரியா. அப்போ ரிக்வயர்ட் ஏரியா is equal to integration x is equal to 0, x is equal to 4. ஏன்னா லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 4. அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ். அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ். இங்கே அப்பர் கர்வ் வந்துடும், இங்கே லோயர் கர்வ் வந்துடும். யார் இங்கே அப்பர் கர்வ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு அப்பர் கர்வ். அங்கேருந்து y ரெடி பண்ணி ஆகணும். செகண்ட் ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு லோயர் கர்வ். லோயர் ப்ளூ கலரில் இருக்கிறது தான் லோயர் கர்வ். அப்போ அப்பர், this is my upper curve and this is my lower curve. upper curve minus lower curve நம்ம மைனஸ் பண்ணி ஆகணும். அப்போ அப்பர் கர்வ்லேருந்து நான் y ரெடி பண்ணுறேன். இங்கே இருக்குது பாருங்கள், y square is equal to 4x, y is equal to root of 4x, that is 2 root x தான் இதோடைய ஆன்சர். y-யோட ஆன்சர் ரெடி. அதே மாதிரி இங்கே போயிட்டு நான் y ரெடி பண்ணி ஆகணும். அப்போ x square by 4 is equal to y. this is my y1 மாதிரி, இதான் என்னோட y1 மாதிரி, இதான் என்னுடைய y2 மாதிரி. செகண்ட் கர்வ் தான் y2. எடுத்துன்னு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ இன்டகிரேஷன் 0 to 4 y1ஓட ஆன்சர் இது இருக்குது பாருங்கள், 2 root x dx minus y2ஓட ஆன்சர் x square by 4 dx. தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணலாம் நீங்கள்.
சேமாக இன்டகிரேட் பண்ணாலும் பண்ணலாம். அப்போ ஒரு dx போட்டுக்கலாமா, தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணாமல் ஒரே சமயத்தில் இன்டகிரேட் பண்ணிடலாம். அப்போது டோட்டல் இன்டகிரேஷன் இஸ் y1 ஓட ஆன்சர் இதோ இருக்குது, y2 ஓட ஆன்சர் இதோ இருக்குது. இன்டகிரேஷன் பண்ணுற சம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு 2. ரூட் எக்ஸ்னால் எக்ஸ் பவர் ஆஃப், ரூட் எக்ஸ்னால் எக்ஸ் பவர் ஆஃப். அப்போது எக்ஸ் பவர் ஆஃப் ப்ளஸ் 1 இன்டகிரேஷன் பண்ணுற ஆஃப் ப்ளஸ் 1 இதுதான் ஃபார்முலா ஃபார் ரூட் எக்ஸ் இன்டகிரேஷன். ஏன்னா ரூட் எக்ஸ் எக்ஸ் பவர் ஆஃப்னு போட்டு மேலே ஒன்று கூட்டி அதே கீழே போட்டுருங்க. அப்போது இங்கே ஒன்று கூட்டுறேன், 2 + 1 is 3/3. ஆல்ரெடி ஒரு 4 வர கீழே இருக்குது. The limits is 0 to 4. அப்போ 2 into x power 3/2. 2 ones are 2, 2 + 1 is 3/2 by 2 ones are 2. இது என்ன ஆகிடும்னா உங்களுக்கு 3/2 மாறிடும். மைனஸ் x cube by இது 12 மாறிடும். 4 3s are 12, right? Lower limit upper limit is 0 to 4. Then இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கிறேன். 2 into 2/3. 3/2 2/3 மாறிடும். x power 3/2 minus x cube by 12. Lower limit and upper limit 0 to 4. Then 2 2s are 4/3. X power 3/2 minus x cube by 12. Your limits is 0 to 4. Upper limit minus lower limit 4/3. 4 power 3/2 minus 4 power 3/12. 0 போட்டிங்கன்னா ரெண்டுமே 0 ஆகிடும். Then 4/3 into 4 can be written as 2 square whole power 3/2 minus 4 cube is 64. 64/12. Then if you cancel, பவருக்கு மேலே பவர் இருந்தால் மல்டிப்ளை ஆகிடும். 2 into 3/2 2 கேன்சல் ஆகிடும். 2 into 3/2 போட்டிங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும். இப்போ 4/3 into இது 2 cube என்ன ஆகிடும்னா 8 மாறிடும். 2 cube 8 மாறிடும். மைனஸ் 64/12. அப்போ 8 4s are 32/3 ஆகிடும். இது நீங்கள் 4 டேபிள்ஸை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 times. இது 16. இப்போ மைனஸ் 16/3. இப்போ your LCM is 3. இப்போ 32 minus 16. இப்போ 32 minus 16 போட்டிங்கன்னா your answer will be 16/3 is your answer. Okay. Thank you.